ஹாய், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்வெக்ஸ் பாட்டம் பார் அப்படிங்கிற ஒரு பிளகின் பற்றி பார்க்க போகிறோம். பாட்டம் பார் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கேஃபோல்டு ப்ராஜெக்ட்டில் கீழே இருக்கக்கூடிய அந்த சில ஐக்கன்ஸ் நம்ம யூடியூப்பில் கீழே ஹோம், லைப்ரரிஸ் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் நம்ம பாட்டம் பார்னு சொல்லுவோம். அதில் கன்வெக்ஸ் பாட்டம் பார் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்டைலிங் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 10 minutes later. இது ஒரு டெமோ ப்ராஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஹீப்டு ஷேப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஷேப் கொண்டு வரதான் வந்து இந்த கன்வெக்ஸ் ஆப் பார் அல்லது கன்வெக்ஸ் பாட்டம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ ப்ராஜெக்ட்டில் பார்க்கலாம். 5 minutes later. இதான் அந்த டெமோ ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு ஜஸ்ட் வெல்கம் டு தி ஃப்ளட்டர் ப்ளூ அப்படிங்கக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த கன்வெக்ஸ் பாட்டம் பாரை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஸ்கேஃபோல்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கன்வெக்ஸ் பாட்டம் பார் ஆட் பண்ணணும். கன்வெக்ஸ் பாட்டம் பார் ஆட் பண்ணணும். கன்வெக்ஸ் பாட்டம் பார் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நமக்கு பாட்டம் ஷீட்ஸ் இல்லாமல் பாட்டம் நேவிகேஷன் பார் தான் நம்ம எடுப்போம் இல்லையா? ஸோ பாட்டம் நேவிகேஷன் பாரில் கன்வெக்ஸ் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்போர்ட் கன்வெக்ஸ் பாட்டம் பார், கன்வெக்ஸ் One eternity later. ஆப் பார் இருக்குது. 5 minutes later. இதுக்கு ஐட்டம்ஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ ஐட்டம்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம் என்ன அப்படின்னா, ஸோ டேப் ஐட்டம் நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஐகான் லெட்ஸ் சேவ் ஐகான்ஸ் டாட் ஹோம்னு வச்சுக்கலாம். அதே போல் டேப் ஐட்டம் ஐகான்ஸ் டாட் அபவ், அதாவது இன்ஃபோ அப்படின்னு நம்ம வைக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லையா? அந்த ஒரு ஹீப்டு ஷேப் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ConvexAppBarல டேப் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஸோ டேப் பண்ணால் என்ன பண்ணலாம், அதே போல் ஆக்டிவ் கலர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சேஞ்ச் த பேக்ரவுண்ட் கலர் ஒரு முறை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம கலர் ஸ்டார்ட் லெட்ஸ் சே ஒயிட் ஆர் ஈவன் வி கேன் கீப் இட் அஸ் பிளாக் நம்ம வச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து அதனுடைய பேக்ரவுண்ட் கலராக இருக்குது. அதனோட ஐக்கான் கலரும் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் பிளாக்காக மாறி இருக்குது. பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இன்ஆக்டிவ் கலர்ஸ் அண்ட் நார்மலாக இருக்கக்கூடிய கலர்ஸ் என்னென்ன, ஸோ அதே போல் வந்து ஆக்டிவ் கலர்ஸ், ஷேடோ கலர்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ConvexAppBar அப்படிங்கிறதுடைய usage. So thanks for watching. Stay tuned.